என்ன? எதுக்கு? சுத்த நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்களே. ஏதாவது வேணா ஃப்ரெண்டோட வழியா வந்து கேட்டுக்கலாம்ல. இந்த நேரத்துல ஜன்னல் தட்டுவாங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். நேத்துக்கு நீங்க என்ன திட்டும் போது கூட உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலங்கிறத நினைச்சு நான் ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப காலையில இருந்து அவரை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். உண்மையிலேயே அவருதான் உங்களுக்கு கரெக்டுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இதை சொல்றதுக்காக தான் ஜன்னலை தட்டினேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தேகோ சிங்காரம், நிம்பில் பையனுக்கும் முதலாளி பொண்ணுக்கும் லவ்னு சொல்லி நம்மள்கிட்டே ரீல் விட்டு, ஆனா இப்போ வேற மாப்பிளே வந்திருக்கான். நம்ம கொடுத்த 25,000 ரூபாய் என்ன ஆகுது? திருப்பதி உண்டையில போட்டதான் நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? அரே, இந்த ஜோக் நம்ம கையில வேண்டாம். சேட் படா சீரியஸா பேசுறான். ஏன் சீரியஸ் உனக்கு புரிய மாட்டேங்குது? முதலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் சொத்து தேரும். அது மிஸ் ஆயிருச்சேன்னு 2 நாளா ஜுரம் வந்து நான் படுத்து கிடக்குறேன். ஆப்டால் 25,000. இதுக்கு போய் புறம்புறைய எந்திரிச்சு போயா. அரே, சேட் இன்னும் 1 வாரம் டைம் தரான். பணம் தரலே நிம்பில் கைகால் இடம் மாறும். பி கேர்ஃபுல். சார் சார் சார், காட்டாங்கிறது சரியா இருக்கு. இடியட், எனக்கு ஃபேஷன் தெரியாது, நீ சொல்லி தரியா? சாரி சார். வந்து வண்டி எடு. Come on. Please go in. I'll come. Mr. Raja? என்னங்க? சாரி, அவரு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் நினைக்கிறேன். காலையில நீங்க ஃப்ளவர்ஸ் வச்சப்போ அனாவசியமா கோச்சுக்கிட்டாரு. எனக்கே கஷ்டமா போச்சு. நோ, அவர் மேல மிஸ்டேக் இல்லைங்க. என் கையில இருந்த மண்ணு அவர் ஒயிட் ட்ரெஸ்ல பட்டுச்சு, அதான் கோச்சிட்டாரு. சரி, நாங்க டிஃபன் சாப்பிட போறோம். நீங்களும் உள்ள வந்து ஏதாவது சாப்பிடுங்க. பிடிங்க. வேண்டாங்க, நான் சாப்பிட்டா தான் என் தங்கச்சி சாப்பிடும். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் கடையில சாப்பிடுங்க. கமான். வேண்டாங்க ப்ளீஸ். என் திருப்திக்காவது வாங்கிக்கங்க ப்ளீஸ். வேணா வாங்கிக்கிறேங்க, ஆனா டிஃபன் சாப்பிடல. என் தங்கச்சி ரொம்ப நாளா ரோல்டு கோல்டு ஜிமிக்கி வேணும்னு கேட்டு இருந்துச்சு. வேணா இந்த காசுல ஜிமிக்கி வாங்கி கொடுத்துறேன். சரி பிடிங்க. இப்போதைக்கு ரோல் கோல்டு வாங்கி கொடுங்க. நாளைக்கு நான் ஷாப்பிங் போகும்போது ஞாபகப்படுத்துங்க. கோல்ட்லயே வாங்கி தரேன். ஓகே? டோன்ட் மிஸ். தேங்க்ஸ். ஐயோ, அதுதான் பெரிய சொல்லணுமா? யாரோ வந்திருக்காங்க பாரு. என்ன சார் வேணா? 555 இருக்கா? வாட்ஸ்அப் தானே, எவ்வளவு வேணா? 555 சிகரெட்டியா? ஓஹோ, அது இல்லைங்க. தண்ணு அது நேரே போய் ரைட்ல கட் பண்ணுங்க. யோ, அதுவும் சிகரெட் தாயா? ஐயே, வெளிநாடுலாம் நம்மகிட்ட இல்ல, உள்நாடு தான் நம்மகிட்ட இருக்கு. சரி, உள்நாட்டு என்ன இருக்கு சொல்லு. பேஷன் ஷோ, தொப்பி, சேர்மனாரு, சேவ் பூல்ஸ். சரி, இந்த சிவப்பு வீல்ஸ்ல ஒரு 5 பாக்கெட் விடு. சே, என்ன ஊருது, சிகரெட் பேர் தெரியாம கடையை வச்சிருக்காங்க. சே. ஐயே, 50 ரூபாய்க்கெல்லாம் நம்மகிட்ட சில்லற இல்லையே. யோ, என்ன இது, சிகரெட் இல்லன்ற சில்லற இல்லன்ற, நீ எல்லாம் ஏன் கடை வச்சிருக்க? உங்ககிட்ட சேஞ்ச் இருக்க? சாரி, என்கிட்ட கூட 100s தான் இருக்கு. கொஞ்சம் இருங்க சார், பக்கத்து கடையில பாத்துட்டு வரேன். ஒரே ஒரு 20 rupees நோட் வச்சிருந்தேன். அது யாருக்கோ. அவன் நம்மளோட போகணும் சார். 10 ரூபாய் கூட சில்லற இல்லைங்கிறேன். இந்த ஊர்ல எல்லாரும் பஞ்ச பரதேசி இருப்பாங்க போல இருக்கு. சரி சரி, மீதி நீயே வச்சுக்கோ. மீதி 31,000 ரூபாய் நானே வச்சுக்கிறேன். ஆமாயா, நீயே வச்சுக்கோ. ஏய், வண்டி எடு. ஏங்க, உங்க மேல எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்தேன். அத்தனையும் ஸ்பாயில் பண்ற மாதிரி இவ்வளவு கிழித்தனமா நடந்துட்டீங்களே. நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஹோட்டல் உங்ககிட்ட 20 rupees கொடுத்தா அந்த பாக்கெட்ல தானே வச்சிட்டு இருந்தீங்க. சிகரெட் கடையில சில்லற இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தீங்களே, எடுத்து கொடுத்துட கூடாது? நான் பாக்குறேன், எவ்வளவு கன்னிங்னஸா தலை குனிச்சிட்டீங்க. ஐயோ இல்லைங்க. என்ன இல்லைங்க? அந்த 20 rupees கொடுத்துருந்தா நான் திருப்பி தர மாட்டேனா? லைஃப்ல மறுபடியும் நீங்க ரோல் கோல் ஜிம்கியா வாங்க மாட்டீங்களா? எவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ணீங்க. ராதாமா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? நீங்க கொடுத்த பணத்தை நான் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். நீங்க கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு அம்மா 4-5 குழந்தைகளோட வந்தாங்க. 2 நாளா குழந்தைங்க எதுவுமே சாப்பிடலன்னு சொன்னேன். அதனால
காட். ஏண்டா ஒயிட் பேண்ட்ல செவுத்து சாயம் பூசுற மாதிரி பூசிருக்கேன். அறிவில உனக்கு? சாரி சார், நான் எப்போ என் ஷூஸ் கூட வெளியே கொடுத்தா பாலிஷ் போடுவேன். சரியா பழக்கம் இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு. ஓஹோ, துரை நீங்களே வெளியே போய் தான் பாலிஷ் போடுவீங்களோ? அப்படின்னா நாளையில இருந்து இந்த வேலை என்கிட்ட கொடுக்காதுன்னு இன்டெரக்டா சொல்றேன். ஐயோ அப்படி இல்ல சார். என்னம்மா என்னாச்சு? பாலிஷ் போட்டுக்கலாம் பாருமா, பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ஏந்தரா இல்லடா, காலையில என் பேண்ட் இதே மாதிரி தான் கருத்தேன். ஷூக்கு ஒழுங்கா பாலிஷ் போட தெரியல. உனக்கெல்லாம் நேரோ பேண்ட், ஸ்லிப் அண்ட் ஷூ. நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேம்மா. இவன் பிஹேவியரே டிரைவர் மாதிரி தெரியல. பெரிய ரொமான்டிக் ஹீரோ நடப்பு. முறைக்கிறாமா? நம்மளையா முறைக்கிறாமா? ஏண்டா எங்களையா முறைக்கிற? கராத்தே என்ன தெரியுமா? விடுமா, ஒரு எல்பா கூட தாங்க மாட்டான். விட விட. இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போடா. மிஸ்டர் அசோக், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மிஸ்டர் அசோக், அவர் சின்ன வயசுல என் கூட படிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க ஃபாதர் எங்க கிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஷூக்கு பாலிஷ் பண்ணணும்னா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவர் வெளியே போய் போட்டு வரட்டும். நீங்க அவர் இன்சல்ட் பண்றத பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ஓவரா இல்ட்ரீட் பண்றாங்க. ஐ டோன்ட் லைக் இட். லுக் ராதா, சின்ன வயசுல உன் கிளாஸ்மேட்டா இருந்திருக்கலாம். அவங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப காலமா சர்வீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப ஒரு சர்வெண்ட். சோ அந்த லெவலுக்கு தான் நான் ட்ரீட் பண்ண முடியும். நீ இதுல அனவசியமா தலையிட்டினா நம்ம கூட பிரச்சனைகள் தான் உருவாகும். அதோட நல்லதுன்னு நினைக்கிறேன். மைண்ட் இட். பிள்ளைய பெற்றா கண்ணீரு, பெண்ணைய பெற்றா இளநீரு. பிள்ளைய பெற்றா கண்ணீரு, பெற்றவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. தேக்கோ சிங்காரம், நம்பில்கி பணம் 25,000 ரூபாய். நிம்பில்கி சாமான் கூ 15,000 ரூபாய் குறைக்கிறான். இன்னும் 10,000 பாக்கி. 10 நாள் டைம் கொடுத்து சேட் மறுபடியும் வர்றான். ஓகே? அசோக், நாமெல்லாம் வந்து இறங்கின அன்னைக்கு உன் ஆளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க தானே தங்கி இருந்தாங்க. உன் ஆளுகிட்ட சொல்லி ஒரு 4 நாளைக்கு அதுங்களை வெயிட் பண்ண வச்சிருந்தீங்கன்னா அதுங்க போனதே பெட்ரு. ஒண்ணு கட்டியாது, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஷேப், எதுவுமே இல்ல. அப்படி இல்லங்க. சம்திங் இஸ் பெட்டர் than nothing. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த குளிருக்கு எவ்வளவு இதமா இருந்திருக்கும். என்ன அசோக்? ராதாமா கூப்பிடுறாங்க. பாபா என்னங்க? என்ன எல்லாரும் ட்ரிங்க் சாப்பிடுறாங்களா? அவங்க எல்லாம் தான் சாப்பிடுறாங்க. அவர் சும்மா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. டோன்ட் bluff. இல்லைங்க, இது ரொம்ப குளிரான இடம். அதனால புதுசா வர்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதான் அவர் கொஞ்சமா சாப்பிடுறாரு. மத்தவங்க தான் நிறைய சாப்பிடுறாங்க. சரி, நீங்க போங்க. இது பாருங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். தயவு செஞ்சு இதை வச்சு நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க. நீங்க போலான்னு சொன்னேன். ஏண்டா ரொமான்ஸ் ஹீரோ, இதுக்கு முன்னாடி நீ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருக்கியா? கேக்குறாருல, பதில் சொல்லடா. 4-5 வருஷத்துக்கு முன்னால 2 தடவை சாப்பிட்டேன். என் தங்கச்சி அப்பா எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. மறுபடியும் நான் ட்ரிங்க் சாப்பிட்டா என் தங்கச்சி செத்து போவேன்னு சொல்லிச்சு. அதுல இருந்து நான் சாப்பிடுறது இல்ல. தங்கச்சி சென்டிமெண்ட் பா, சென்டிமெண்ட். இரு, தங்கச்சின்னு சொல்றாப்பா. ஏண்டா உன் தங்கச்சிக்கு என்ன வயசு இருக்கும்? அடாதாப்பா, குதிரை ஓட்டிட்டு இருக்குத அந்த பிட்டுதாப்பா. அதுவா பரவாயில்லப்பா, அது ஒரு ஓம்பலி இருக்கா, நல்லாவே இருக்கு. இத பாருங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா போறாங்க. அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க சொல்லி வைங்க. கரெக்ட். பாருப்பா, என்ன இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இவனை பத்தி என்ன வேணா பேசலாம். பாரு, இப்ப நீ என்ன பண்ற, என் கூட சரி சமமா உட்காந்து ஸ்மால் ட்ரிங்க் அடிக்கிற. என்ன? ஐயோ வேண்டாங்க, என் தங்கச்சிக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ணும். இப்படி யாரு இந்த வீட்டுக்கு மரமனா வரப்புற ஒரு மரியாதை குடிக்கூடாது? குடிக்கிறேன் சொல்லு. இத பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. நான் குடிச்சா ஏதாவது கசாமுசான்னு உளருவேன். அதுதான் எனக்கு வேணும். பார், மரியாதையா ட்ரிங்க் அடிக்கணும்.
இல்ல நீ உன் அப்பா உன் தங்கச்சி எல்லாரையும் வேலை விட்டு சேர்த்து வாஷ் அவுட் பண்ணிடுவேன். என்ன? ஐயோ என்னங்க நீங்க இத பாரு, நமக்குள்ள பாட்டாளி தொழிலாளின்ற வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் சமுதாயமான சமுதாயம். என்னம்மா? ஐயோ என்னங்க இது தண்ணி ஊத்தாம வெறும் இதே ஊத்துறீங்க? தண்ணி ஊத்துறதுக்கு இது என்ன உள்நாட்டு சரக்காது? This is foreign man. ஒரே கல்பாடி. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. That's good. நெஞ்சரில் சார் முதல்ல அப்படித்தாம்மா இருக்கும். ஒரு ஸ்மால் அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். குடி குடிமா குடி, சொர்க்கம் தெரியும் பாரு. பாத்து பாத்து, அப்படியே அடி அப்படியே அடி. That's good good. நல்லா ஏறிச்சுமா. ஏதா பேச சொல்லு பேச என்ன? ஏதாவது கொடு. ஏன் நீ யாராவது லவ் பண்ணிருக்கியா? உன்னதான்டா யாராவது லவ் பண்ணிருக்கியான்ற? My love, Layla Majnu, Romeo Juliet, I love 10 years, child I love, 10 வயசு பொண்ணா? I love 10 years, you villain, I love sacrifice, I love sacrifice, my driver, you palakar, I sacrifice my love, I sacrifice all my life, I sacrifice. பாவம் தெய்வீக காதலை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். ஏய், யார் அந்த பொண்ணு? ஏண்டா உன் காதலின் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அப்போ எங்கிருந்தாலும் பாடுகின்ற பாட்டை பாடு. எங்க இருந்தாலும் வாழ்க பாடு. Come on, start the song. எங்கிருந்தாலும் வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க. உன் இதயமும் அமைதி வாழ்க. பஞ்சமும் வாழ்க. You want Mr. Ashok? Shut up. Thank you. என்ன இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் நான் குடிச்சிருக்கேன் தங்கச்சி. உள்ள வந்தா நீ திட்டுவேன்னு சொல்லிதான் இங்கே உட்கார்ந்துட்டேன். யார் கூட சேர்ந்து குடிச்ச? நானா குடிக்கல. மாப்பிள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குடிக்கலன்னு அப்பா வேலையில துரத்திடுவேன்னு மிரட்டினாங்க. அதான் குடிச்சேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக வேண்டியது தானே. அவங்க எல்லாம் மிரட்டினாங்கன்னு சொல்லி பயந்து குடிச்சிருக்கிய. வெக்கமா இல்ல? காலையில கூட ஷூ பாலிஷ் போடும்போது ஆளாருக்கு ஒண்ணு அடிச்சாங்களாமே. நீ எல்லாம் எதுக்கு கராத்தே பழகுன?
நான் போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு வரட்டுமா? கேட்டுட்டு இருக்கியே, கிளம்பு. காலையில ஷூ பாலிஷ் போட சொல்லப்பே கொடுக்க வேண்டியது. கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வட்டி முதல்ல சேர்த்தே கொடு. ராதா தெரிஞ்ச என்ன தப்பா நினைக்காது. ஓஹோ, அது வேற ஒண்ணு இருக்கா? ஒண்ணு செய், நீதான் அடிச்சேன்னு தெரியாமடி. இல்லையே, நான் அடிச்சுன்னே அவங்க ஐயோ அம்மான்னு சத்தம் போடுவாங்க. ராதா வந்து எட்டி பாக்குமே. பாத்தா பாக்கட்டுன்னு, ஆனா நீதான் அடிக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணிடலாம். இப்படி என் ராசி பிரகாரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆனா காலையில இருந்து ஒரு விசேஷத்தையும் காணோம். வெளியே வாங்கடா. யாரானே? சூப்பர்மேன் 3. வெளியே வாங்க, ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டா? என்னமா இது? சிங்க, காலையில இருந்து விசேஷம் இல்லைன்னு சொன்னீங்க. நல்ல விசேஷம். ஆமாமா, கையெல்லாம் பரபரன்னு இருக்குதுமா. எந்திரிங்க. நாளை காலையில மணி சரியா 7 அடிக்கும் போது என்னடா எல்லாம் கண்டத்துல கட்டு போட்டிருக்கீங்க? சூப்பர்மேன் 3. சூப்பர்மேன் 3யா? பாபா மணி ஏழாச்சுப்பா, நாங்க வரோம். என்னடா வளறீங்க? இனிமே 100 பக்கமும் வரமாட்டோம், நாங்க வரோம். அருண், டேய் அருண், நான் சொல்றது கேளு அருண். ப்ளீஸ் அருண். லட்சுமி, என்னங்க? கொஞ்சம் வா. என்னங்க, உனக்கு ஜிமிக்கினா ரொம்ப இஷ்டம்னு உங்க அண்ணன் சொன்னாரு. அதான் நேற்று ஷாப்பிங் போறப்ப வாங்கினேன். இந்தா. வேண்டாங்க, இது கோல்டுமா. தெரிஞ்சுதாங்க வேண்டான்னு சொல்றேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா அப்புறம் எங்க அண்ணன் மாதிரி நானும் சித்திரவதை அனுபவிக்கணும். ராதா ட்ரங்கால். கண்டிப்பா போறேன். ஓகே ஓகே. ராதா பேசுறா, எங்க ஃபாதர். ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். என்னம்மா நீ எப்படி இருக்க? என் சன் எப்படி இருக்கான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல வாலாட்டானா? நோ நோ, ஹி இஸ் ஃபைன். என்ன ரிப்ளை ஒரு மாதிரியா இருக்கு? நாட் ஃபீலிங் வெல். இல்ல அங்கிள், கொஞ்சம் கோல்டா இருந்தது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. சரி, உங்க அப்பா கிட்ட பேசுறியா? கொடுங்க அங்கிள். ஐ அம் ஃபைன் டாட், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கறம்மா. அப்புறம் மாப்பிள்ளை கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் குன்னூர்ல ரெட் ஹில்ஸ் எஸ்டேட் சிவராமசனுக்கு மேரேஜ் ரிசப்ஷன். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. அவசியம் நானும் போகணுமா டேடி? என்னம்மா அது, ரொம்ப வேண்டப்பட்டவன். அட்லீஸ்ட் நீங்களாவது போகணும், இல்லைன்னா மரியாதையா இருக்காது. என்ன ஏயா சாயந்தரம் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போனா நைட்டு தான் திரும்பி வர போறோம்னு காலையில தெரியும்ல. லைட் டைனமோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சு கூடாது. நடுவேல வந்து லைட் எரியலன்னு சொல்லி கழுத்து இருக்கிறிய. சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா, 1.5 மணி நேரமா இதான் சொல்லு. ஏயா அதோ லைட் எரியுது, யார் வீடு அது? ஐயோ, அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களோ. டிராவலர்ஸ் பங்களாவா? ராதா, வண்டி இப்போச்சு ரெடியாவது போல இருக்கு, வா டிவில போயிருப்போம். இந்த நேரத்துல அங்கெல்லாம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் வண்டிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன்ட் பி ஸ்டூபிட் ஐஸ். டாப் எல்லாம் ஓட்ட போல இருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா கை கால்லாம் கரைச்சிரும். இறங்கி வா. யோ,
நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம். வண்டி ரெடி ஆச்சு, வந்து கூப்பிடு. சரி. Come on. ராமா நனைஞ்சிட்டே போறீங்களே, அந்த சேலை தலைப்படுத்து தலைமையில போட்டுக்கோங்க. சரி, உன் வேலை என்னவோ அதை பாரு. அதிக பிரச்சனை தனால உனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்?